Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிச்சிப்பூ வச்சு மாலை கட்டுற வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட், அன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் இதை எந்த மலரில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பட் நான் எங்கள் வீட்டில் இந்த ஃப்ளவர் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் வீடியோவில். ஸோ அதனால் அந்த பிச்சிப்பூ வச்சு தான் நான் ட்ரை பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த இட்லி பூ இல்லைனாலும் நீங்கள் வேறு எந்த ஃப்ளவரில் வேணாலும் செய்யலாம். இது மாலை மாதிரி நீங்கள் ஈஸியாக கட்டலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்ஸ்னாலும் சரி, பூஜா டைம்லேயும் சரி, நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி மாலை மாதிரி செஞ்சு வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாலை கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மெயினே இந்த இட்லி பூ தாங்க. நான் ரெட் கலர் இட்லி பூ எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு என்ன பூ வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக ஒரு பூவாக இதுலேருந்து பிச்சு எடுத்துருங்க. நம்ம கொத்து கொத்தாக வச்சு கட்டுறதில்லை. இது ஒன்றா தான் நீங்கள் தனித்தனியாக தான் எடுக்கணும். இந்த மாதிரி கொத்தாக பிச்சுட்டு தனித்தனியாக இதழ் எல்லாத்தையும் பிரித்து வச்சுருங்க. அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு நூல், நீங்கள் எந்த நூலில் வேணாலும் கட்டலாம். நான் இந்த நூலில் கட்டிருக்கேன். ஏன்னா இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியுன்றதுனால தான் நான் இந்த நூல் எடுத்திருக்கேன். நமக்கு ஈஸியாக கட்டினதுக்கப்புறமும் ஒரே மாதிரியே தெரியும். ஏன்னா ஜடை பூன்றதுனால அந்த ஜடை மாதிரி தெரியறதுக்காக தான் நான் இந்த நூல் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு பூவாக இப்படி தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கட்ட போகிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நூல் எடுத்தாச்சு. இப்போது மூணாக எடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 எடுத்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் முடிச்சு போட்டுருங்க. ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது நல்லா. 2 இது போட்டுக்கோங்க. நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஆனால் கீழால் நீங்கள் விட்டு அந்த 6த்தையும் சேர்த்து நீங்கள் போடணும். கீழே காம்புக்கு பார்த்தீங்கன்னா காம்பு சுத்தக்குள்ளே நீங்கள் 3 தான், ஆனால் மேலே பூவோடு சேர்த்து சுத்தக்குள்ளே 6ஐயுமே நீங்கள் சேர்க்கணும். நல்ல நூல் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுக்கக்குள்ளே 3ஐயும் கீழே 3 தான் நம்ம சேர்த்து சுற்றுறோம் இல்லைங்களா காம்புக்கு. இப்போ பூக்கு பார்த்தீங்கன்னா மேலே 6 கரெக்டாக 6ஐயும் சேர்த்து நீங்கள் போடணும். அப்போது தான் அந்த கிராஸ் மாதிரி ஜடா மாதிரி தெரியுங்க. அந்த நூல் கூட தெரியுதுங்களா உங்களுக்கு பார்க்க? இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜடை மாதிரி அந்த நூல் வரிசையாக தெரியும் உங்களுக்கு. அப்போ தான் மாலை மாதிரி கோத்தது உங்களுக்கு அழகாக தெரியும். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டே காம்பு போடக்குள்ளே 3 மட்டும்தான் எடுத்துக்க போகிறீங்க. பாருங்கள், ரொம்பவே சிம்பிள். ஆனால் மேலே நீங்கள் முடிச்சு போடக்குள்ள 6 இதை இந்த ஃபஸ்ட்டு போட்டதுலேருந்து ஒரு 3 எடுத்துக்கணும். கீழே விட்டு 6 மலரையும் சேர்த்து நீங்கள் போட்டுறணும் முடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாகவே உங்களுக்கு தெரியும். கீழே காம்பு 3, மேலே பூ 6ஐயும் சேர்த்துக்கணும். இதுதாங்க இதில் மெத்தடே. இந்த மாலை கட்டுறதுல மெயினான மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான மெத்தடும் பார்த்தீங்கன்னா இதுதான். கீழே 3, மேலே நீங்கள் 6ஐயும் சேர்த்துக்கணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸு. இந்த டிப்ஸ் நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அதை கற்றுக்க முடியும். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் அதை கட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜடை மாதிரி தெரியுதுங்களா? பாருங்கள், பின்னால் பாருங்கள். இதுதாங்க இதில் மெயினே. இதே மாதிரி நீங்கள் எடுத்துருக்க எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அது மாதிரி முதல்ல நீங்கள் கட்டுறதுக்கு முன்னால் நிறைய கொஞ்சம் நூல் கீழே விட்டுருக்கீங்க பாருங்கள், அந்த சைடில் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்டில் கீழே கொஞ்சம் நூலை விட்டு அதை பிடிச்சிக்கணும். கீழே 2 விரலால் நீங்கள் பாருங்கள். அந்த ஃப்ரண்ட்டில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு பிட் நூல் விட்டுருக்கும் பாருங்கள். அதை நீங்கள் கொஞ்சம் எப்பயுமே விட்டுருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு டைட் வரும்ன்றதுனால தான் அது.
இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ண அதே மெத்தட் தான். கீழே 3 மேலே 6 பூ. அந்த காம்பையும் மேலே சேர்க்கக்குள்ளே முடிச்சு போடும்போது பக்கத்தில் இருக்க மலரையும் சேர்த்து நீங்கள் முடிச்சு போட்டுறணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்களுக்கு பாதிக்கிட்டே காமிச்சிட்டேன். ஸோ இதை நான் ஃபுல்லாக கட்டிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ வீடியோட எண்டில் வந்து ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே இந்த ஸ்டிச்சிங் மெத்தடை வந்து கற்றுக்கலாம். இந்த ஃப்ளார் வந்து இந்த மாதிரி கார்லாண்ட் மாதிரி செய்கிறதுலாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நான் ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் கண்டிப்பாக அது எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு என்ன மெத்தட் வேணுன்றதும் இல்லை அதை போடுங்க அப்படின்னீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அல்ல இதில் என்ன சஜஷன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் நான் பிச்சு வச்சுருந்த பூ அளவுக்கு மட்டும் நான் கட்டிட்டேன். இப்போ நான் ஃபுல்லாக, ஆனால் நான் ஃபஸ்ட்டு நிறைய பிரித்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த ஸ்டார்டிங்கில் விட்ட நூலும் இப்போ ரிமைனிங் நூலும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எல்லா பூவையும் சேர்த்து வச்சு கட்டினது பாருங்கள். இப்போ நாங்கள் ஃபுல் பூவையுமே வந்து கட்டி முடிச்சிட்டோம். இதுதான் இந்த மெத்தடில் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா. இது வந்து நீங்கள் எந்த பூவில் வேணாலும் இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக வரும். உங்களுக்கு எந்த ஃப்ளார் பிடிக்குமோ அந்த பூவில் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே வரும். நீங்கள் என்ன ஃபங்க்ஷன்னாலும் நீங்களே வந்து இதை செஞ்சு நீங்களே வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம வீட்டில் என்ன பூஜை ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தாலும் நீங்களே ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவும் அந்த ரெட் கலர் கூட இந்த மாதிரி மெத்தடில் எவ்வளோ நெருக்கமாக அந்த பூ பாருங்கள், கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் கட்டினீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். இந்த சிம்பிளான மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நான் சொன்ன டிப்ஸ் இதில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண பழக உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஃபஸ்ட்டு 2-3 டைம் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக மெத்தட் வராது. லாஸ்ட்டில் நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாகவே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. மொத்த ஃப்ளாஸுமே வந்து இந்த அளவுக்கு தான் வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த காம்பை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பின்னல் பாருங்கள் ஒரே மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் இந்த மெத்தடில் வந்து ரொம்ப முக்கியமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.